ஓகே பிஸ்மில்லா. ஆஹ், எப்படி உங்களுக்கு நான் ஓதி தந்தனோ அப்படி ஓதுங்க பாப்போம் ஓண்டா. ம், மி சரி, பிஸ்மி சொல்லுங்க. மு அவுது பிஸ்மி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பிஸ்மில்லாஹ் ந ந ந ந வெரி குட். த ல த ல வெரி குட். த ஹ தா த ஹ அல்ல. தா அல்ல. சொன்னனே கண்ண பகுதிகள். எது கண்ணம் உங்களோட? எங்க கண்ணம்? ய அது தடிப்பா வரணுமே, பெருசா வரணுமே. போ. த ஆஹா வரல. இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க எப்படி தெரியுமா? நீங்க சொல்றீங்க தோ 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 என்றா உள்ளுக்கு தான் போகும். இது இது வெளியே வராது. தோ வெளியே ம், வரணும். விலங்குதா சொல்லுது? த ஆ இப்பயும் வரலையே. சொல்லி பாருங்க. பா. அந்த ப இப்ப போக்குல ஃபுல்லா வருதா? அது வரணும். நல்லா வருது. த அப்பன்னு சொல்லப்படாது. இப்பன்னு வச்சு கொண்டிருப்படாது. நாக்கு வந்து முன் பல்லு பின்னிக்கணும். இங்க ஈக்கணும். பா. பின்னுக்கு ஈக்கணும். பல்லுக்கு பின்னுக்கு ஈக்கணும். த பா. ஆ அப்ப எப்படி வரணும்? த பா. த ஹ. த ஹ திருப்பி ஓதுங்க. தேன்னு வரப்படாது. ஹை பிச்சுக்கு போகணும். துவா. மேலுக்கு ஸ்கைக்கு போகணும். துவா. த வெரி குட். ஹ. ஹ அது டவுன். துவாங்கிறது அப். ஹங்கிறது டவுன். துவஹ. த ஹ ஆ எழுத்து கூட்டுங்க பாப்போம். ஒவ்வொரு லெட்டரா லெட்டரா லெட்டர் பை லெட்டரா ஓதுங்க. துவா. த ஹ த ஹ வெரி குட். நாலாவது. ப ஹ த வெரி த குட். துவா சரி. துவா. ப சுவா நீட்டப்படாது. சுவா. த ஹ த ஹ ஹே இல்லையே. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? இது எப்படி உச்சரிக்கிறது சொன்னீங்க அ இப்போ ஓதுங்கன்னு சொல்லி. எப்படி வரணும் இது? ஆ துவா. அ விளங்குதா அஷ்மல்? என்ன எழுத்து இது? ஹம்சா. அப்படித்தானே? லெட்டர் என்ன இது? என்ன லெட்டர்? ஹம்சா ஹம்சா. அப்ப ஹம்சாவுக்கு வந்து ஏட சவுண்ட் தான் நாங்க உச்சரிக்கணும். ஹம்சாவும் அ அலிஃபும் சேம் ப்ரொனன்சியேஷன் தான். அ சரியா? ரெண்டுமே அப்ப ஸ்வ அ ஸ்வ அ. த அ ச அ திருப்பி போதுங்க. ச அ ச அ ஓகே. ஐந்தாவது. கெ ல கெல ஓகே குட். ஒதுங்க இதோ கொண்டா. அ ம அன்ன मैंने पहले पाप में அம்ம அம. அம்ம அம்மன்னு வரப்படாது. அம. அம்ம திருப்பி போதுங்க. எப்படி? அம்ம இல்ல இல்ல. லெட்டர் பை லெட்டரா தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ம ம சவுண்ட் கேட்கல அஷ்மல். அ. அ ம ம வெரி குட். நம்பர் டூ. குட். ப ல க. கெல வெரி குட். நம்பர் த்ரீ. க ல் ச கெச கெஸ்ஸ என்று சொல்லப்படாது. கெச அதுதான் சரி. அதுதான் யார் பக்கத்துல? ம என்ன அதுதானே? திருப்பி சொல்லுங்க மூணாவது. ஆ கெ ச கெச வெரி குட் வெரி குட். மாஷா நாலாவது. வ வெரி குட். உங்களோட ந சவுண்ட் கொஞ்சம். ந ந இல்ல அப்ப நாலாவது சவுண்ட் கொஞ்சம் போய்த்துட்டு அஷ்மல் சவுண்ட் கேட்கல. கொஞ்சம் திருப்பி போதுங்க. நாலாவது ரிப்பீட் பண்ணுங்க. வ அ வ ஓகே. நம்பர் ஃபைவ். ந அ ம ந வெரி குட். மாஷா அல்லா. ஆ ஆ ந த வெரி குட். ந Now த வெரி குட் வெரி குட். கெ ரிப்பீட். வ கெவ
வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன்னை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட சரியா வந்திக்குது. ந தோ ந தோ ம். மூணாவது நம்பர் 3. ஹ தோ ஹ வெரி தோ குட். திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். கொஞ்சம் அவசரப்பட வேணாம். நீ சரி ஸ்பீடா போறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாகுங்க. அப்பதான் உங்களுக்கு டென்ஷன் இல்லாம கூலா போகலும். ஹ துவா ஹ துவா. ஒவ்வொரு லெட்டருக்கும் ஹ இடையில தோ அஸ்மல், ஹ தோ ஒவ்வொரு லெட்டரா சொல்றீங்க தானே? ஓ ஒவ்வொரு லெட்டரா செல்ற டைம் ஒவ்வொன்றுக்கும் கெப் எடுங்க. ஒவ்வொன்றுக்கும் சொல்றதுக்கு இடையில கெப் கொஞ்சம் எடுங்க. ஹ துவா ஹ துவா. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா செல்லும். ஹ ஹ தோ ஹ தோ ஹத்தா அது போகக்கூடாது. அந்த இத்தன்னு வரப்படாது. அது பில. ஹ ஹ துவா ஹ தோ துவா ஹ துவா. ஹ தோ ஹ தோ ஆ, நாலாவது நம்பர் ஃபோர்த் ஒன். ஃபோர். க ப ர ஆ, க ர ஆஹா 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 ஆஹா. திருப்பி ராங் ராங் ராங். நம்பர் 4 கரெக்டா வரணுமா? ட்ரை பண்ணி பாருங்க எப்படி. ஃபர்ஸ்ட்டுக்கு லெட்டர் என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ப ப ஃப. ஃபா அல்ல, ஃபா அல்ல. ஃபான்னா நீங்க ஸ்கைக்கு போகுது. டவுன் டவுன். அப் அல்ல டவுன். ஃப. காஃப் இது ஃப காஃப். ஆஹா ஆஹா. இது காஃப் அல்ல. விச் லெட்டர் இது? லெட்டர் என்ன லெட்டர்? காஃப் காஃப் இல்லையே. காஃப் இல்லையே. பிழை. ரோங்கே ரோங்கே. சிங்கிள் டோட் தான் நிக்குது. நல்லா பாருங்க, மேலுக்கு சிங்கிள் டோட் தான் நிக்குது. டபுள் டோட் இல்ல. ஃப. ஃப ஆ, ஃப. அடுத்தது ஃப க க இல்ல. க இல்ல. இதுக்கு மேல் டொட்டி இல்ல. ஆ. ஆ. ஆ ஆ ஆ, ஃப ஆ. ஆ என்ன அந்த பாடத்தை வீட்டுல ரெடி ஆனது போதாவே? ஆ, பாடமாக்குங்க நீ இன்னே மட்டும் முடியாது பாடமாக்கப்படாது. நீங்க பாடமாயினு பை ஹார்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. தெளிவா கேட்டுக்கிறோம். சரியா கிளியரா கேட்டுக்கிறோம்மா. பை ஹார்ட் பண்ணிட்டு கிளாஸுக்கு வரப்படாது. என்ன செய்யணும்? எது சரியான ப்ரொனன்ஸோ அதைத்தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். பை ஹார்ட் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு வர்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கிற. விளங்குதா? நான் நான் சும்மா அப்படி சும்மா எல்லாத்தையும் இப்படி பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் பிராக்டிஸ் பண்றேன் ஒரு நாள் பிராக்டிஸ் பண்றேன் ஒரு நாள் பிராக்டிஸ் பண்றேன் அந்த லீவு நாளைக்கெல்லாம் வெரி பிராக்டிஸ் குட். பண்றேன் வெரி குட். நீங்க லீவ் இல்லாத நாளைக்கெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தந்தேனே. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முன்னுக்கு நீங்க சொன்னது நீங்க ஒரு முறை கேட்கணும். கேட்டீங்களா ரெக்கார்டிங்க? ஆ, அந்த கேட்குற டைம் பாத்துங்க வாஷ்மல். நீங்க கேட்டீங்கன்னா ரெக்கார்டிங் எல்லாம் அந்த யூடியூப்ல அந்த நீங்க போட்டீங்க அந்த வீடியோ கேட்டேன் அதைத்தான் ரெக்கார்டிங் நீங்க தானே ஒதுக்கிறீங்க. அதுல இதை மூணு இந்த ஃபோர்த் வந்து நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு நான் அதை எப்படி சொல்லி தந்திக்கிறேன் என்கிறத நீங்க கவனமா கேட்கணும். அங்க கவனமா கேட்டா தான் இங்க உங்களோட வாய் அதை சரியா உச்சரிக்கும். ரெண்டு காது இருக்குதுனா அப்படிதான் வாஷ்மல். ஆனா வாய் ஒன்று தான் இருக்குது. எப்படி? வாய் ரெண்டாயிருந்தா ஏலாவே. ஏலாவே. அப்ப நாங்க ரெண்டு காதலையும் கவனமா நாங்க சொல்றது என்னன்னு கேட்டா தான் எங்கட அந்த உருவாய் அதை சரியா ஓதும். சரியா? சரி, இப்ப நாளா சரியா சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப சொல்லி தந்தீங்க பாப்போமே. ஆ, சொல்லுங்க. ஆ. ஆண்டு கைக்கு போகுது, அப்புக்கு போகுது, இல்லை டவுன். த ஆ. 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 வெரி குட். ரிப்பீட் ரிப்பீட். வெரி குட். இல்ல ராங். லெட்டர் பை லெட்டரா சொல்லணும். கெப் எடுக்கணும். ஃப ஆ. ஃப ஆ. வெரி குட். ரிப்பீட். சரியான ஸ்டைல் வேணுமா? வெரி குட். நம்பர் 5. ஓகே. ஒரே ஒன்று தான் பிழையா? மத்த எல்லாம் சரி. எது பிழை? போத்மன் மட்டும்தான் இஷ்யூ. மாஷா அல்லாஹ். மத்த எல்லாம் நல்லா. சரி, நாங்க இன்னைக்கு அடுத்த பாடத்துக்கு வரோம். சரி அஸ்மல், இது என்ன எழுத்து? இது என்ன சிம்பிள்? இதுல பேர் என்ன?
நான் இதுக்கு பேர் சொல்லி தந்தேன் போன கிளாஸ்ல. இதுல பேர் என்ன? சிம்பிள் சில பேர் என்ன? அதோட பேர் ஃபத்ஹ. ஆ, ஃபத்ஹ. ராங் ராங், இன்னும் சரியா வரல. ஃபத்ஹ. ஃபத்ஹ. ஆ, வரலையே. கடைசி முடிங்க. நான் ஸ்டார்டிங். ஃபத்ஹத்துன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படியாண்டா அஷ்மல் பாப்போம், கண்டுபிடிங்க பாப்போம். இதுல பெயர் எப்படி வரும்? எதுடா? இந்த கீரை கீழே கீழே இருக்கிறாரே, பாப்போமே. கஸ்ரா. கஸ்ரா இல்ல. கஸ்ர கஸ்ரத்துன். தொன். கஸ்ரத்துன். வெரி குட், வெரி குட். இப்பதான் விஷயத்துக்கு வந்துக்கிறீங்க. சரி, இப்போ ஒவ்வொன்றா ஓந்து பாப்போம். கஸ்ரத்துன்னு வச்சா எப்படி வருமெண்டு? லி. நி. நி. லி. நிலி. வெரி குட். நம்பர் 2. ஃபி. நி. ஃபினி. மாஷா அல்லா, வெரி குட். கெ. கி. சி. கிசி. வெரி குட். ஃபோர்த் ஒன். பி. பி என்னட்ட நி. வேணாம். பி. பி. நி. பினி. வெரி குட். நம்பர் 5. ல. ஆ ல. ஆ ஆ ஆ. லிசா. லாண்டு வராதே, கஸ்ரத்து நெய்க்குது. லிசா. லீ. லிசா. லி. லி. ரா. ஏன் ராண்டு வாரீங்க? லி. கஸ்ரத்து நெய்க்குது. லி. லீ. லிரி. ஆ, நைதான் நைதான். திருப்பி திருப்பி. லிரி. லிரி. இந்த பாடம் நான் ஓய் தந்தேன்னா நீங்களா ஓதுனீங்களா இப்ப? ஆஹா. ஆ, இந்த பாடத்தை நான் உங்களுக்கு ஓதி தந்தேன்னா நீங்களாகவே ஓதுனீங்களா எப்படி? நான் ஓதி தந்தேன் அப்படியா? ஓ, நான் சும்மா தண்ணி ஓடிடுவா. அதுதான் நீங்க தனியா ஓதி கொண்டு போறீங்க. அப்போ உங்களால ஓத இயலுமா இயலாதா? எரு. இயலுமே. சரி, இப்ப இதுல இதுல எது ராங்? நம்பர் 5. நம்பர் 5 ஒன்லி. நம்பர் 5 ஒன்லி. ரிப்பீட். நம்பர் 5 ஒன்லி, ரிப்பீட். லி. ரி. லிரி. சரி, ஓகே. நாங்க திருப்பி லி. ரி. லிரி. ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆக போறோம். பாபம் அஷ்மலை செக் பண்ண போறோம். நி. லி. நீலி. ஃபி. நி. ஃபினி. கி. சி. கிசி. பி. நி. பினி. லி. ரி. லிரி என்று போகணும். விளைஞ்சா சொன்னது. ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம். உங்களால ஏழும் லேசி. ட்ரை பண்ணும். நி. லி. நிலி. ஃபி. நி. ஃபினி. கி. சி. கிசி. பி. நி. பினி. லி. ரி. லிரி. ஓகே. அதே ஸ்பீட். ஏழும். இ. நி. இனி. பி. நி. பினி. அங்கலங்களா ஓத போகல அங்கலங்களே பார்க்கப்படாது. அப்பதான் அடுத்த அடுத்த குயிக்கா ஓதலாம். ஆ, இல்லாட்டி இடையில சைத்தான் வந்து பூந்துருவான் அங்கலங்களை பார்த்தா. ஆ, இ. மீ. திருப்பி. இ. நி. இனி. பி. நி. பினி. கி. சி. கித்தி. ஹி. ஜி. நி. ஜினி. ஹி. ரி. ஹிரி. வெரி குட், வெரி குட். மாஷா அல்லா. உங்களுக்கு ஓத இயலும். நாங்க இன்றைக்கு இன்னும் ஒரு பாடத்துக்கு வருவோம். சரியா? இல்லாட்டி இந்த பாடத்தை அடுத்து பார்ப்போமா? இன்றைக்கு பார்ப்போமே. இதுல பேர் என்ன? என்ன போட்டி இதுல? சரியா? ஆ, என்ன போட்டி இது? சுகுன். சுகோன். இது பேர் தெரியுமா? இப்படி கொண்டு காண்டிக்குதா? இல்லனா? ரவுண்ட்லயா? ஓகே, கொஞ்சம் இருங்க வாரனா. ரவுண்ட்ல சுகுனா? ரவுண்ட்ல சுகோன். எஸ். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாங்க. நான் அடுத்த இந்த பாடம் சொல்லி தரேன். கொஞ்சம் இருங்க. ஸ்மெல். சரி, அஸ்மல். சொல்லு. ஏ. சரி, இப்ப இதுல நாங்க சுக்கூனுடைய பாடத்தை பார்க்க போறோம். ம். சுக்கூன் வந்தா அவர் என்ன செய்வாரு தெரியுமா? இப்ப ஃபத்ஹத்துன் வந்தா எல்லாத்தையும் நாங்க ப, த என்று உச்சரிக்கிறோம். கஸ்ரத்துன் வந்தா இ, பி, தி என்று போறோம். சுக்கூன் வந்தா என்ன செய்வாரு?
எப்படி உச்சரிப்பாரு தெரியுமா? டு. என்ன விலங்கல சொல்லுங்க. எப்படி? அப்படி. சுக்கூன் வந்தா அஷ்மா நல்லா கேட்டுக்கிறோம். சுக்கூன் வந்தா அவர் என்ன தெரியுமா செய்வாரு? அவருக்கு முன்னுக்கு வாரில் தோண்டிக்கிற அந்த லெட்டரை சேர்த்துக் கொள்வார், ஜாயின் பண்ணி கொள்வார். தனியா தனியா பிராக்டிஸ் பண்ண மாட்டாரு, ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாரு. ஆ. சுக்கூண்ட கேம் அதுதான். என்ன செய்வாரு? அதுக்கு பின்னால வார எழுத்து தனக்கு முன்னுக்கு வார எழுத்தோட சொல்லுங்க சேர்த்துக்கொள்வாரு. சேர்த்துக் கொள்வாரு. சேர்த்துக்கொள்வாரு. சேர்த்துக் கொள்வாரு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விரலால சாப்பிட இயலுமா? ஒரு ஃபிங்கர் ஏலாம். ஒரு ஃபிங்கரால சாப்பிட ரெண்டு. ஏலாம். ஏலாவே. சோத்தெல்லாம் கீழே கொண்டு போயிடும். அப்ப என்ன செய்வீங்க? அடுத்த ஃபிங்கரையும் சேர்த்துக் கொள்வீங்க. ஏன்னா அதே கேமை தான், அதே வேலையை தான் இந்த சுக்கூன் செய்வார். எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுக்கூண்ட வேலை தனக்கு முன்னுக்கு வர லெட்டரை ஜாயின் பண்ணி கொள்றது. இப்ப இதை பாருங்க பாப்போம். ஜீபு எப்படி வரும்? இது. ஜீபு பா பா ஜீபு. திபு. ரெண்டாவது எப்படி வரும்? திபு. வெரி குட். அடுத்தது பாப்பமே. பு. சுலு. சுலு அல்ல, சுலு. சுல். சுல். இவரோட பேர் என்ன? பாப்பமே. ஃபத்ஹத்துன்னு சொல்லிட்டீங்க, கஸ்ரத்துன்னு சொல்லிட்டீங்க. இவரோட பேர் என்ன? லம்ம லம்மா. துன். இல்ல, லம்மத்துன். லம்மான்னு சொல்லப்படாது. அது உங்களோட ஊத்த பேச்சு. அப்படி ஒன்று இல்ல. லம்மத்துன். அப்ப மூணே சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இப்ப துன். 4 சிம்பிள்ஸ் தெரியும். 4 சிம்பிள்ஸுக்கு நீங்க பழகிட்டீங்க. 4 சிம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபத்ஹத்துன். செகண்ட் கஸ் கஸ்ரத்துன். வெரி குட். தேர்ட் ஒன் லம்ம. லம்மத்துன். வெரி குட். ஃபோர்த் ஒன் திஸ் ஒன். என்னது? சுக்குன் துன். சுக்கூன். சுக்கூன் துன் அல்ல, சுக்கூன். சுக்கூன் துன் வரல. மூணுக்கு மட்டும்தான் துன் வர. ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், another one சுக்கூன். ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இது எப்படி வரும்? லப். இல்ல, தி தி. இந்த பாருங்க, தி தான் மௌலாதி. ஜித்தி. கஸ்ரத்து நீக்குது. ஜித்தி. ஜிபு. மறக்கப்படாது. கண்டுபிடிக்கிற ஸ்டைல. கண்டுபிடிக்கிறது நீங்க தான், நான் அல்ல. நான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தருவேன். திப்பு. ஆ திப்பு அல்ல, ஜிபு. எப்படி? திப்பு. பால எங்க சுக்கூன் வந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பா இதானே பா, அலிப் பே. அந்த பேக்கு எங்க சுக்கூன் வந்தாலும் நாங்க இபு 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 என்று தான் போதும். மறக்கப்படாது. இப்ப இது எப்படி வரும்? நான் மார்க் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லப்படாது. பக்கத்துல சுக்கூனை வந்திக்கிற சேர்க்கணுமே, நீங்க மறந்துட்டீங்களே. சுக்கூனை தான் என்ன செய்யணும்? அத. அத இல்ல, இது இபு 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 பா தானே இது. எப்படி சேரணும்? அபி. அபி அல்ல, அபு. அபு. இது எப்படி சேரும்? பாப்பமே. தபு. தபு தபு. இது எப்படி சேரும்? திபு. திபு. வெரி குட். பெஸ்ட் ஒன் திபு. வெரி குட். சரி, இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு ஓய்த்து தான் நீங்க குழம்பிடுவீங்க. அப்ப இன்றைக்கு 2 விஷயம் படிச்சுக்கிறீங்க. ஒன்று சுக்கூன் உண்டவர் என்ன செய்வாரு என்றது படிச்சுக்கிறீங்க. ரெண்டாவது பாக்கு சுக்கூன் வந்தா எப்படி வரும் சவுண்ட் என்கிறது சொல்லி தந்திக்கிறேன். சரியா? வேற ஒதுக்கு வராதான். இப்ப இது எப்படி வரும்? சொல். இங்க இப்படி சொல்லப்படாது. இங்க 2 லெட்டர் வந்திக்கிற சு இல் சொல் என்று அப்படி சொல்லப்படாது. அப்படி சொல்ல இயலாது. ஏன்னா ஜாயின் பண்ணி தானே வருவாரு சுக்கூன், தனியா வரமாட்டாரே. இது எப்படி வரும்? சு சு. எப்படி? சு. இது பாப்போமே. சொல்லுங்க பாப்போம். ஜை. ஜஇ அல்ல, ஜை. ஜை. இது ஜை. இல்ல இல்ல இல்ல. இதன் எழுத்து பாப்போமே.
இந்த லெட்டர் என்ன ஸ என்ன லெட்டர் ல உ இல்ல நான் வட்டம் போட்டிக்கு லெட்டர் என்ன வாட் லெட்டர் வாட்ஸ் த லெட்டர் இப்படி வந்து இதுக்கு த மேல ஒரு டொட் இருக்கிறது இதால இது இதானது ஸ இது வந்து இது பக்கத்துல அடுத்த லெட்டர் வருது ஆ ல ஸ ஆ ஸ தாவா ஸ ஜாக்கு இப்படிதான் வரும் ஜா வந்து ஜாயின் ஆகாதே இப்படிதான் தா வரும் ஜாக்கு இப்படி ஜாயின் ஆகல ரெண்டையும் கொண்டு ஜாயின் பண்ணல இது ஜாயின் பண்ணி த ஆ? பாவா த தா த தாலும் அதே தான் தாலும் அப்படித்தான் ஜாயின் பண்ணாது சரி அஸ்மல் நீங்க பெரிய பிழை விட்டீங்களா ஜாயின் பண்ற லெட்டர் ஜாயின் பண்ணாத letter. இங்க பாருங்க இந்தாக்கி தால் இதுக்கும் ஓ இதுக்கும் ஓ வித்தியாசம் ரெண்டு உண்டா இல்ல இல்லையே என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் என்ன ரெண்டும் ஒன்று இல்ல அப்ப என்ன டிஃபரெண்ட் என்ன டிஃபரெண்ட் இதுக்கும் இதுக்கும் அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் டூ என்ன டிஃபரெண்ட் நம்பர் ஒன் வந்து ரெண்டு லெட்டரும் தனித்தனி தான் நிக்குது ஜாயின் ஆகல நம்பர் டூ ரெண்டு லெட்டரும் ஜாயின் ஆகிக்குது அண்டர்ஸ்டாண்ட் லைனா நான் சொன்னது விளங்கினா அஷ்மலுக்கு விளங்கல விளங்கல நம்பர் ஒன்ன பாருங்க ரெண்டு லெட்டரும் தனித்தனி ஆகிக்குதா ரெண்டுக்கு மடியில கெப் ஒண்டிக்குதா ஓ நம்பர் டூல அப்படி இருக்குதா கெப் உண்டு இதுலயா நம்பர் டூல எங்க நம்பர் டூ இல்லையா நம்பர் டூ நான் போட்டிக்கிறேன் நம்பர் டூண்டு போட்டிக்கிறேன் தான் போட்டிக்கிறேன் ஏயா இல்ல இல்ல ரெண்டும் என்ன பிடிக்கி ரெண்டும் சேக ரெண்டு சேக்கலாம் சேர்ந்திக்குது ரெண்டு லெட்டருமே சேர்ந்திக்குது சேர்ந்துக்குது நம்பர் ஒன்ல அப்படி இருக்குதா இல்ல எப்படி இருக்குது நம்பர் ஒன்ல சேரா வைக்குது சேராம இருக்குது சேராம ரெண்டும் தனித்தனியா ரெண்டு லெட்டரும் இருக்குது நம்பர் டூல எப்படி இருக்குது சேர்ந்துக்குது உங்களுக்கு ஒரு வேலை தர போறேன் ஆ. உம்மாட்ட சரி வாப்பாட்ட சரி கேட்டு சேர்ந்தா என்ன எழுத்து சேராட்டி என்ன எழுத்துங்கிறத தேடிட்டு வரணும் ஆ. இல்லைண்ணா இப்ப இது சேர்ந்து இல்ல பாருங்க இதுவும் சேர்ந்து இல்ல ஆனா இது சேர்ந்திக்குது இங்க சேர்ந்திக்குது இது சேர்ந்திக்குது இங்க சேர்ந்திக்குது இது சேரல்ல சேர்ந்தா என்ன எழுத்து சேராட்டி என்ன எழுத்து எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறத நீங்க தேட போறீங்க ஆ. இதான் உங்களுக்கு அடிப்படையான பாடம் நீங்க சரியா தேடலண்டா நாங்க இந்த பாடத்துல இருந்து இப்படி இன்னும் கொஞ்சம் கீழுக்கு இன்னொரு பாடம் முடிக்கிற சேர்ந்தா எப்படி பிராக்டிஸ் பண்ற சேராட்டி எப்படி பிராக்டிஸ் பண்றங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ற பாடம் இன்ஷா அல்லாஹ் நீங்க தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பாடம் தேவையில்லை அல்லது நாங்க அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சரியா நல்லம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளவு.